ரெண்டையுமே பார்க்கறது இங்கே தான் இருக்குது, ஆனால் அது கெட்ட வார்த்தையாக மாறி போச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் காலத்தோட கோலம் மக்களே, என்ன பண்ணுறது? சரி விடுங்க. அப்போ வந்து என்னன்னா இந்த அந்த வேரை வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் பண்ணி வச்சிரும். ஒருவேளை நீங்கள் ஆயில் தடவுனீங்கன்னா, ஆயில் தடவல அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அந்த வேரில் போயிட்டு அந்த ஃபங்கஸோட கெமிக்கல் போயிட்டு என்சைம் போயிட்டு ஆக்ட் பண்ணும்போது அது கட் ஆயிடும். கட் ஆன உடனே முடி உதிருதுன்னு அது முடி, ஒரு முடி உதிர்ந்துச்சுன்னா போதும் ஒப்பாரி பயங்கரமா நம்ம ஆளுங்க வச்சிருவோம், ஐயோ முடி கொட்டுதே கொட்டுதே. ஓகேவா? அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால ரொம்பலாம் ரெக்ரீட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ காஃபிலாம் நிறைய குடிக்காதீங்க. எப்போ பிரேக் விடலாம் காஃபி பிரேக்கு? சரி அதை விட்டுக்கலாம் அப்புறம். காஃபிலாம் குடிக்கக்கூடாது. ஓகே, ரைட், லிட்ரலி. ஸோ இதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ அப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த கட்டி சோறுக்கு சொல்ல வந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ தயிர் சோறு கிண்டுறீங்க அப்படின்னா தயிர் சோறில் புளிப்பு இருக்கும். புளிப்புத்தன்மை அப்படின்றது ஒரு வகையான ப்ரிசர்வேட்டிவ், அதுவும் வந்து இந்த பாக்டீரியாவை அட்டாக் பண்ண விடாது. ஸோ நீங்கள் எதை பண்ணாலும் சரி, தயிர் சோறு லெமன் சோறும் அதே மாதிரி தான் புளிப்புத்தன்மை. தக்காளி சோறும் அதே மாதிரி தான். அது ஒரு தக்காளியில் இருக்கக்கூடிய ஆசிட். ஓகே, இதெல்லாமே. ஆனால் தேங்காய் சோறு வந்து சீக்கிரமாக கெட்டுரும். ரீசன் வந்து என்னன்னா அதில் லேயர் தேங்காயில் பெரிய லெவலில் இது கிடையாது, இந்த மாதிரி லேயர் பண்ணுற அளவுக்கு கிடையாது. சும்மா தேங்காயோட டேஸ்ட் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கட்டி சோறு செய்யறதுல இருக்கக்கூடிய இது. அதனால கட்டி சோறு செய்யும்போது நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து அப்படியே அழகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருக்கையை வந்து டேமேஜ் பண்ணாமல் அழகா கிண்டுங்க. கிண்டி வச்சிங்க அப்படின்னா 3 நாளைக்கு கூட இருக்கும். நல்லா ஆயில் போட்டு நல்லா புளிப்பு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சமையல் டிப்லாம் தர்றேன். ஓகேவா? அப்படி கிண்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஹிமாலயன் காசிக்கு கூட போயிட்டு வந்துடலாம், அது கெடாமல் இருக்கும். ஓகேவா? ஆமாம். சரி, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து மக்கள் மத்தியில் அது எடுபட ஆரம்பிச்சது. பிகேம் த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி இந்தியன் கல்ச்சர்ன்றதுனால இந்த அரிசி அப்படின்றது டெவலப் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அதே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. கற்றுக் கொடுக்க சமையல் கற்றுக் கொடுக்கறது அரிசி, அரிசியிலேருந்து மாவாட்டுறது எப்படி, உளுந்தம்பருப்பு எப்படி போடணும், இதெல்லாம் வச்சு இட்லி தோசை இந்த மாதிரி வந்து வெரைட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து என்னன்னா இப்போ ஃபங்க்ஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து நீங்கள் தோசை சுடுறீங்க அப்படின்னா நீங்கள் உளுந்தம்பருப்போட சேர்த்து நீங்கள் செய்யும்போது வந்து அந்த தோசையை நீங்கள் எடுத்தீங்க லேயராக எடுத்தீங்கன்னா லேயராக வந்துடும். ஸோ அப்போ அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக மாறிடுச்சு. சரிங்களா? இதே இது வந்து நீங்கள் கம்பு தோசை அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, கம்போ அல்லது வந்து சோளமோ இதெல்லாம் செய்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வெரைட்டியில் செய்ய முடியாது. நம்பர் ஒன்று, சாம்பார் வச்சிங்கனாலும் அதில் ஒட்டாது. இந்த மாதிரி லேயர் வந்து அந்த ஸ்மூத்தான தோசையாக வந்து ரெடி பண்ணுறது கஷ்டம். எது கம்பு சோளம் அதெல்லாமே. அதனால வந்து அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. சொல்றது புரியுதுங்களா? நம்ம அந்த உணவு முறையே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, அர்பன் லைஃப் ஸ்டைலு, மைக்ரேஷனு, இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு நம்மள. யூ காட் த பாயிண்ட்? ஓகேவா? இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டீங்க மக்களே? தோசையா? சூப்பர். ஆன்லைனில் இருக்க மக்கள்லாம் ஒரு அட்டனன்ஸை போடுங்க. தோசை. பார்த்தீங்களா? தோசை ஆனால் அந்த அளவுக்கு எளிமையாக இருக்குது. மாவாட்டுறோம், டக்கு டக்கு டக்குன்னு ஊற்றுறோம், சரசரன்னு இழுக்கிறோம், அப்படியே எடுக்கிறோம். ஓகேவா? அது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படி வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா சைனாவில் வந்து தேலை பிடிச்சி கொடுக்க கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே சாப்பிடுவோம் உயிரோட. நம்ம பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்பாக தெரியலாம் நமக்கு, ஆனால் என்னன்னா அது அவங்க பழகிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ பழகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரெயின் வந்து அந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகிடும். அதனால தான் இந்த அரிசியாக சாப்பிட்டு பழகினவங்களை வந்து ரொட்டி சாப்பிட வைக்க முடியாது, ரொட்டியாக சாப்பிட்டு பழகினவங்களை அரிசி சாப்பிட வைக்க முடியாது. அதான் சிக்கல். அதனால தான் ஐயோ நான்லாம் நார்த் இந்தியா போக மாட்டேன்ப்பா, எனக்கு கேடர் கிடைச்சாலும் நான் தமிழ்நாட்டிலே இருந்துக்குவேன்ப்பா, அங்கே போயிட்டு அவன் சப்பாத்தி வெரைட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு இப்படின்னு சொல்லுவீங்க. இதே இது அங்கே இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா அவன் வந்து ரொட்டி தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். அடிச்சு பிடிச்சி சப்பாத்தி ஏதாவது பிரட்டி எது ரெடி பண்ணணும்னு சொல்லி நினைப்பான். ரீசன் வந்து என்னன்னா அதுக்கு அந்த பிரெயின் வந்து பழகி இருக்கும், அடாப்ட் ஆகிடும். சரிங்களா? ஆமாம். ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இதெல்லாம் ஆக்டிவாக இந்த சயின்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓ அப்படிதானா, நம்ம பிரெயினை நம்மளே தான் பழக்கி வச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி நினச்சி தென் யூ கேன் வென்ச்சர் அவுட் அண்ட் யூ கேன் ட்ரை ஃபார் சம் அதர் நியூ ஃபுட். ஓகே, ரைட். ஸோ இப்படி தாங்க வந்து அரிசி அப்படின்றது பெரிய லெவலில் வந்துச்சு. இதுக்கு இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஹைபிரிட் வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ரைஸ் வெரைட்டி அப்படின்ற மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெக்சிகோலையும் பிலிப்பைன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் 6 மாதத்தில் விளையிற பொன்னி அரிசி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து 3 மாதம் விளையிற மாதிரி பண்ணி விட்டாங்க. 120 நாளில் விளைஞ்சிரும். அப்போ வந்து குயிக்காக வந்து குயிக்கன் பண்ணிட்டாங்க. அதை ப்ரொடக்டிவிட்டி வந்து குயிக்கன் பண்ணதுனால ஒரு
ஒரு 6 மாசத்துல விளையிற இடத்துல நீங்க 2 தடவை செய்யலாம், 2 தடவை நீங்க அதை வந்து பிளான் பண்ணலான்ற மாதிரி ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த காரணத்தினாலையும் இந்த அரிசி அப்படின்றது நம்ம ஊர்ல டாமினேட் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். சரிங்களா? இது வந்து மனிதர்கள் இந்தியாவில் உணவு தன்மையில வந்து எப்படி மாற்றம் வந்துச்சு அப்படின்றது. இதே இந்த அரிசி வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா வந்து என்னன்னா, இதுவும் வந்து ஒரு ஒரு பார்ட் எப்படின்னா, இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அரிசியில வந்து பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தி. சரிங்களா? குளுக்கோஸ் லோடு இங்கே வந்து ஜாஸ்தி. அப்படிங்கும்போது என்னன்னா, அந்த நீங்க அரிசியை வந்து நீங்க அரைச்சு மாவா செய்றீங்க, இட்லியா செய்றீங்க, தோசையா செய்றீங்க, வாட் எவர் த ஃபார்ம், இடியாப்பம், சந்தவம், சந்தவை, இந்த மாதிரி குழிப்பணியாரம், இந்த மாதிரிலாம் நீங்க செய்றீங்க அப்படின்னாலுமே, சந்தவையெல்லாம் தெரியுமா? தெரியுமா? ரைட். ஸோ அந்த குழிப்பணியாரம் அதெல்லாம் செய்றீங்க அப்படின்னாலுமே அது அரிசியோட பேசிஸ் தான். சரிங்களா? இதுல வந்து ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஆக மொத்தம் வந்து அது கிளைசிமிக் லோட தான் வந்து உண்டு பண்ணும். இது அந்த அரிசி எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கங்க. இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ ஒரு பக்கம் வந்து கிளைசிமிக் லோடு வந்து அதிகமாயிடுச்சு, இன்னொரு பக்கம் மக்களுடைய அந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு, மக்களுடைய அந்த மொபிலிட்டி அப்படின்றது கம்மியாயிடுச்சு. அப்படிங்கும்போது இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த டயபெட்டிக்கை உண்டு பண்ற அந்த ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டுட்டு இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயபெட்டிக் வேர்ல்டு மாதிரி மாறிடுச்சு. கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அதுக்கு வந்து அரிசி சாதம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை, அதுக்கு பதிலாக செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா மனிதன் வந்து எவால்வ் ஆனது. சரியா? மனிதன் எவால்வ் ஆனது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம கைகள்லாம் இப்போ ஃபிங்கர்லாம் எப்படின்னா நம்ம மரத்துல பாஞ்சு தாவி இந்த மாதிரி தான் வந்து எவால்வ் ஆயிருக்கோம். நம்ம கைகள்லாம் இப்படி தூக்கி நம்ம கிளை கிளையா வந்து போறது, இந்த மாதிரி மரத்துல ஏறுறது, இந்த மாதிரி தான் நம்ம தயாராயிருக்கோம். ஆனா இது எதுவுமே இல்லாம நம்ம ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ ஹேண்டில் பாரை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ நம்ம கைகளை யூஸ் பண்றோம். காலை நடக்கிறதுக்கு யூஸ் பண்றதே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ கால் எவால்வ் ஆனதே நம்ம ஹியூமன் பீயிங்லாம் நடப்பான், வாழ்க்கையில நடந்துகிட்டே இருப்பான். அப்படிதான் நம்ம எவால்வ் ஆயிருக்கோம். ஆனா இப்போ மாடர்ன் லைஃப்ல வந்துட்டு இந்த இந்த உடம்புக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காம கண்ணை இப்படி அசைச்சோம்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். இங்க பாருங்க, இப்படி நிக்கிறேன், இப்படி இப்படி டபுள் டிக் பண்ணா அது போட்டோ எடுத்துக்கும், டபுள் டிக் பண்ணா ஓகே ஆகிக்கும். இந்த மாதிரிலாம் மொபைல்ல வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உடம்பையே அசைக்காம மைண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சடனான ஷாக்கை வந்துட்டு இந்த உடம்பால தாங்கிக்க முடியல. அப்படிங்கும்போது அது டயபெட்டிஸா மாறிடுது. அவ்வளவுதான். ஏன்னா டயபெட்டிஸ் இஸ் ஆல் அபவுட் தி மெட்டபாலிக் டிசார்டர் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் ஃபாலோயிங் த நேச்சுரல் ரூல்ஸ். ஓகேவா? அதனால தான் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்து நடக்கிறத பற்றி கூச்சப்படாதீங்க. சென்னையில எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா வாக்கிங் போங்க. சரியா? அப்போ தான் வந்து உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் உங்களால் வேலைகளை வந்து மேனுவலாக செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ அந்த ரிமோட்டில் ஒர்க் பண்ணாதீங்க. ரிமோட்டுக்கு பதிலாக போயிட்டு டிவிலேயே வந்து இது பண்ணுற மாதிரி பாருங்கள். ரிமோட் எடுத்து தூர வைங்க, உங்கள் ஃபோன் எடுத்து தூர வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. சரியா? தூங்கும்போது ஃபோனை தூக்கி தூர வைங்க. ரிங் அடிச்சதுன்னா நீங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இப்படி பண்ணுங்க. சரியா? ஆக்சுவலி வந்து என்னன்னா, அமேசான்ல வரக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டா பண்ணுங்க. அமேசான்ல வந்து ஒரு பொருள் விற்பான், என்னன்னா நாங்க பாருங்க இந்த 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 மொபைலை வந்து இப்படி ஹோல்டு பண்றதுக்கு நாங்க ஏதாவது ஒன்று விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று விற்பனை பண்ணுவோம். நீங்க அதை வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் கையிலேயே நாங்கள் வச்சுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்படியே பாருங்க. சொல்றது புரியுதா? இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த டிப்ஸ், சில சில லைஃப் ஸ்டைல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் வராம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்ததுக்கு அப்புறம், இந்த அரிசி வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் அரிசி வந்து அதாவது எப்படின்னா முன்னாடி மில்லட் நிறைய இருந்துச்சு. மில்லட்னா ரொம்ப குட்டியா இருக்கும், ரொம்ப கிரெயின்ஸ் வந்து சின்னதா இருக்கும். நம்ம மில்லட்னா தான் இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அரிசியா வந்து மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் பயோடைவர்சிட்டில நிறைய மாற்றம். இப்ப அந்த திணையை நம்பி தான் சின்ன சின்ன குருவிகள்லாம் இருக்கும். ரொம்ப சின்ன குருவிலாம் இருக்குது. அந்த குருவி எல்லாம் வந்துட்டு அதோட தொண்டையே பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஒரு நேரத்துல ஒரு கிரெயின் தான் உள்ள போற மாதிரிலாம் கூட குருவி இருக்கு. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசியால வந்து தாக்கு பிடிக்க முடியாம நிறைய குருவிகள் வந்து நம்பர்ஸ்ல வந்து கம்மியாயிடுச்சு. அழியில நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 இருந்துச்சுன்னா 5,000 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அப்ப அதனால வரக்கூடிய அந்த பயோடைவர்சிட்டி, பயோ சைக்கிள், ஃபுட் செயின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இது இது வச்சதுனால வரக்கூடிய, அதாவது அரிசினால வந்த வினை. ஸோ இந்தியாவில் ரைஸ் மட்டுமே இஸ் நாட் a culprit ஃபார் மேக்கிங் த டயபெட்டிஸ் ஆர் bringing the diabetes to the Indian people, but also the sedentary lifestyle and the colonial legacy, colonial mindset also bringing, and so the social culture also inducing the diabetes to the people. எப்படின்னா கார் வைக்கணும், மிடில் கிளாஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், அதை ரொம்ப சோபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். அதான் வந்து கௌரவம்னு நினைப்பான். நான் என்ன சொல்லேன்னா, கார் வாங்குறது தப்பே கிடையாது. நீங்க கார் வாங்குங்க, ராக்கெட் கூட வாங்குங்க, ஓன் பண்ணுங்க.
ஆனா அந்த உடலுக்கு தெரியாது நம்ம கார் வாங்குறோமா பைக் வாங்குறோமா